நிறையா நான் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடலன்னு நாங்கள் போய் ஏரியாக்குள்ள மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களாம் நான் சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய எதிர்பார்த்து கணக்கு போட்டு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கணக்கு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே அந்த கணக்கில் வரவே இல்லை. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துனுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். அவர் தான். அவர் வந்து எந்திரிச்சு நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன திட்டங்கள் பற்றி சொல்கிறார். உரிமை தொகை 2500 ரூபாவா அது கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுபோக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், இந்த மாதிரி ஏகப்பட்ட அமௌண்ட்டுகள் அறிவிச்சிங்க. அந்த அமௌண்ட்டுகளோட கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா கணக்கு பண்ணி தான் மக்கள் வந்து ஓட்டு போட தான் சொன்னாங்க. அதில் ரூபா கூட இன்னும் வரல. 6 சிலிண்டர் வேறு கொடுக்குறேன், நீங்கள் எதுவுமே வரல. அது எப்போ வரும்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துனுக்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்தில் இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபா கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம்.